சமீபத்துல சைனா பல புது மிலிட்டரி வெப்பன்ஸ் அறிமுகப்படுத்தி உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. அவங்க உருவாக்கி இருக்க இந்த புது வெப்பன்ஸ் எல்லாம் பார்த்தா என்னமோ அவெஞ்சர்ஸ் படத்துல வர விஎஃப்எக்ஸ் மாதிரி தெரியலாம். ஆனா இது எல்லாமே ரியல் வெப்பன்ஸ். இந்த புது வெப்பன்ஸை வச்சு சீக்கிரமே சைனா தைவானை அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அப்படி என்னெல்லாம் சைனா புது வெப்பன்ஸ் அறிமுகப்படுத்தி இருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் ஆன் ஏர். நம்பர் 1, ட்ரோன் ஸ்வான். இந்த மிஷின் ஒரே நேரத்துல 48 ட்ரோன்ஸ் லான்ச் பண்ணுமா. இந்த ட்ரோன்ஸ் வானத்துல பறந்துட்டு இருக்கும் போதே ஒன்னு கம்யூனிகேட் பண்ணிக்கிற மாதிரி ஏஐ டெக்னாலஜியும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு ட்ரோனும் ஹைலி எக்ஸ்ப்ளோசிவ் சார்ஜஸ கேரி பண்ணுமா. இதுல கேமராவும் இருக்கிறதுனால தரையில இருந்த மாதிரியே ட்ரோனோட விஷுவல்ஸையும் நம்மளால பாத்துக்க முடியும். சைனா இந்த மிஷினை தைவானுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற சவுத் சைனா சீல சோதனை பண்ணி பார்த்திருக்காங்க. இந்த ட்ரோன்ஸ் வச்சு டேங்க்ஸ், ஆர்மர்ட் வெஹிக்கிள்ஸ், அப்புறம் ஏர்கிராஃப்ட்னா எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண முடியுமா. இந்த ட்ரோன் ஸ்வார்மை வச்சு எனிமீஸோட என்டையர் மிலிட்டரி யூனிட்டையே ஈஸியா ஃபியூ மினிட்ஸ்ல துவம்சம் பண்ணிட முடியும்னு சொல்றாங்க. நம்பர் 2, ரோபோட் டாக். சில வாரத்துக்கு முன்னாடி சைனா இந்த ரோபோட் டாக இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கு இது ஒரு நாய் மாதிரியே இருக்கு. மனுஷங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான நாயையே ஒரு கில்லிங் மிஷினா மாத்தி இருக்காங்க சைனா. இதோட முதுகுல ஒரு ஆட்டோமேட்டிக் ரைஃபிளும் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரோபோட் டாக வச்சு எதிரிகளை உளவு பார்க்கவும் செய்யலாம், அதே சமயம் எதிரிகளை அட்டாக் பண்ணவும் முடியும்னு சைனா சொல்றாங்க. சமீபத்துல ஒரு மிலிட்டரி ட்ரில்ல இந்த ரோபோட் டாக யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரோபோட் டாக் புல்லட் ப்ரூஃபாம். இதுல ஆர்மர் பியர்சிங் புல்லட்ஸ் யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரோபோட் டாகால ஈஸியா ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸ்குள்ளயும் டேங்கருக்குள்ளயும் கூட ஊடுருவி போக முடியுமா. இந்த ரோபோட் டாக் நடக்கும், ஓடும், குதிக்கும், அப்புறம் தாவவும் செய்யுமா. தேவைப்பட்டா கீழேயும் படுத்துக்கும், பின்னாடியும் மூவ் பண்ணுமா. இது ஒரு டார்கெட்டை லாக் பண்ணிருச்சு அப்படின்னா அதை அழிக்கிற வரைக்கும் பின்வாங்காதுன்னு சொல்றாங்க. நம்பர் 3, ஃபிளையிங் சாசர் ட்ரோன். அடுத்ததா சைனா ரிவீல் பண்ணிருக்கிற இந்த மெஷினை பார்த்து யுஎஸ் பென்டகனே ஆடி போயிருக்காங்க. அப்படி என்ன மெஷின் தெரியுமா? இதுதான் சைனாவோட டாப் சீக்ரெட்டான ஃபிளையிங் சாசர் மாதிரியே இருக்கிற ட்ரோன். இதுக்கு இன்னும் பேர் கூட வைக்கல. இப்போதைக்கு இந்த ட்ரோனோட ஃபுட்டேஜை மட்டும் ரிவீல் பண்ணிருக்காங்க. இந்த ட்ரோனை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஏர்கிராஃப்ட் லான்ச்சர் சிஸ்டம் வச்சுதான் லான்ச் பண்ண முடியும். இந்த சிஸ்டம் இது வரைக்கும் அமெரிக்கா அப்புறம் சைனா கிட்ட மட்டும்தான் இருக்கு. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கேட்டபல்ட் மூலமா இந்த ட்ரோனை ஹை ஸ்பீட்ல லான்ச் பண்ண முடியும். இது முழுக்க ஒரு தானியங்கி ட்ரோன். இதால ரொம்ப ஹையான ஆல்டிடியூட்ல எனிமீஸோட ரேடார்ல கூட சிக்காம இன்விசிபிளா பல மணி நேரங்களுக்கு பறக்க முடியும். இதோட அன்யூஷுவலான ஷேப் ஆர்டினரி ட்ரோன்ஸை விட ஃபாஸ்டா பறக்கிறதுக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சைனா ஆல்ரெடி இந்த ட்ரோன்ஸை வச்சு சீக்ரெட்டா தைவானோட மிலிட்டரி பேசஸ உளவு பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அடுத்ததா சைனா இன்னொரு அட்டகாசமான கேஜெட்டை ரிவீல் பண்ணி உலக நாடுகளையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்படி என்ன கேஜெட்னு கேக்குறீங்களா? அதுதான் இன்விசிபிள் சூட். இன்விசிபிலிட்டி க்ளோக் அப்படிங்கறத ஒரு இம்பாசிபிளான விஷயமா நமக்கு தோணலாம். ஆனா சைனாவை சேர்ந்த சில ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இன்விசிபிள் சூட்டை கண்டுபிடிச்சு இம்பாசிபிளா இருந்த விஷயத்த பாசிபிள் ஆக்கி இருக்காங்க. இந்த இன்விசிபிள் சூட்டை போட்டுக்கிறவங்க அப்படியே பேக்ரவுண்டோட பிளெண்ட் ஆயிருவாங்க. இந்த சூட் இது மேல படுற லைட்டை பெண்ட் பண்றதுனாலதான் இதை போட்டுக்கிறவங்கள அப்படியே மாயமா மறைய வச்சிருது. இந்த சூட்டை போட்டுக்கிட்டா நம்ம செக்யூரிட்டி கேமராட்ட இருந்து கூட எஸ்கேப் ஆயிட முடியும். சைனாவோட மிலிட்டரி ஆபீசர்ஸ் இது வெறும் ஆரம்பம் தான். பேட்டில் ஃபீல்ட்ல சைனாவோட வெஹிக்கிள் அப்புறம் சோல்ஜர்ஸ டோட்டலா இன்விசிபிளா மாத்திர அளவுக்கு இது இம்ப்ரூவ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நம்பர் 5, சாங்டு J-20. சைனா புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிற மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட்டுக்கு பேர் தான் சாங்டு J-20. இது ஆல்ரெடி அமெரிக்காவோட F-35 கூட இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்க்கு மேல நிறைய என்கவுண்டர்ஸ்ல ஈடுபட்டிருக்கான். இதை பாக்குறதுக்கு உலகத்திலேயே பவர்ஃபுல்லான 2 மிலிட்டரிஸ் வானத்துல ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த J-20க்கு சைனா மிலிட்டரி மைட்டி டிராகன் பட்ட பேர் வச்சிருக்காங்க. யுஎஸோட F-35 விட இந்த மைட்டி டிராகன் ரொம்பவே பவர்ஃபுல்னு சொல்றாங்க. இந்த J-20 எனிமீஸோட ரேடார்ஸ்குள்ள சிக்காம ரொம்ப லோ ஆல்டிடியூட்ல பறக்குமாம். இதுல பவர்ஃபுல்லான சென்சார்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதோட ஹை ஸ்பீட் 1500 மைல்ஸ் பெர் ஹவர். அமெரிக்காவோட F-35 ஹை ஸ்பீட் 1365 mph தான். இந்த ஒரு ஜெட்டோட விலை $120 மில்லியன். சைனா கிட்ட இதுவரைக்கும் 200 J-20s இருக்கு. இந்த நம்பர்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதை விட இன்னும் பவர்ஃபுல்லான J-20யோட புது வெர்ஷன் டெவலப்மெண்ட்ல இருக்காம். சைனா கண்டுபிடிச்சிருக்கிற பவர்ஃபுல்லான இன்னும் 5 வெப்பன்ஸை பத்தி பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். உலக நாடுகள் போட்டி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி புது வெப்பன்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது மனித இனத்தோட அழிவு ரொம்ப சமீபத்துல நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.